ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகாவும் ஆகாஷும் இன்னைக்கான லஞ்ச் கொஞ்சம் வெரைட்டியா ரெடி பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்க கேட்டுக்கிட்டதுக்காக இன்னைக்கான லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன பேக் பண்ணின்னு சொல்லி பார்க்கலாமா? பொன்னி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசின்னு வெரைட்டியான ரைஸ வச்சு கேரட், மல்லி எல்லாம் தயிரை வச்சு இன்னைக்கான லஞ்சையும் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஜீரக சம்பா அரிசி ஒரு அலசிட்டு தண்ணியில ஊற விட்டுருதேன். அதே மாதிரி கேரட்ல தோலை நீக்கிட்டு துருவியும் வைக்க, கொஞ்சம் பியூரியாவும் அடிச்சு வைக்க. பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பை தாளிச்சு நீலவாக்குல கட் பண்ண பல்லாரியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து 2 வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதும் ஊற வச்சிருக்க ஜீரக அரிசியும் உள்ள சேர்த்து நெய்யிலே 2 பரட்டி விட்டுட்டு துருவி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்து அதையும் 2 பரட்டி விட்டு அடிச்சு வச்ச கேரட் பியூரியோட சேர்த்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு உள்ள சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பிளேவர்ஃபுல்லான கேரட் ரைஸும் ரெடி. நெக்ஸ்ட் பொன்னி அரிசியில தயிர் சாதம். நான் டெய்லி வீட்ல பொங்குற பொடி அரிசி தான் இது. கொதிக்கிற தண்ணியில அரிசியும் சேர்த்து நல்லா வேக விட்டு காய்ச்சி வச்சிருக்கிற பாலையும் உள்ள சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கொலைய விட்டு மசிச்சு ஆற விட்டுறதேன். மறக்காம 1 ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துட்டேன். ரைஸ் நல்லா ஆறின பிறகு வீட்லயே உர ஊத்தி வச்சிருந்த நல்ல கெட்டி தயிரையும் உள்ள ஊத்தி கொஞ்சம் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிருந்தேன். தயிர் சாதம் ரெடி. நெக்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை நல்லா வேக வச்சு வடிச்சு மாத்தி வைக்கேன். மல்லி இலைய நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா துருவன தேங்காய், அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டு பியூரியா அடிச்சு வச்சிருந்தேன். பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, வத்தல், கருவேப்பிலை தாளிச்சு அடிச்சு வச்ச பியூரியையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வடிச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதேன். மணக்க கொத்தமல்லி சாதமும் ரெடி. இப்ப இந்த வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்காக அவிச்ச முட்டையில கீரல் போட்டு விட்டு தேங்காய் எண்ணெயில வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, உப்பு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து கூடவே முட்டையையும் உடனே சேர்த்து நல்லா வரட்டி எடுத்துறதேன். இந்த எக் ரோஸ்ட் தயிர் சாதத்து கூட சூப்பரா ஆப்ட் ஆகும். அதே மாதிரி அப்பளமும் பெஸ்ட் காம்பினேஷன். போன வார சந்தையில வாங்கின அப்பளத்தையும் நல்ல மொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்லைஸ் பண்ண கேரட், பல்லாரி கூட 1 ஸ்பூன் ஊறுகாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி பண்ண போறேன். 1 கப்பு உருட்டு பொரிகடலை, 3/4 கப்பு சுகரு, 2 ஏலக்காய் கொஞ்சம் பவுடரா திரிச்சு வச்சுட்டு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு நெய் மெல்ட் ஆனதும் திரிச்சு வச்ச பொரிகடலை மாவையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுதேன். நெய்யில சுகர் கரைய நல்லா மெல்ட் ஆகி சாஃப்ட் ஆகும். நல்லா திரண்டு வந்த பிறகு கொஞ்சம் சமப்படுத்தி விட்டு மேல கொஞ்சம் நட்ஸையும் ஸ்லைஸ் பண்ணி உள்ள சேர்த்து லைட்டா தட்டி கொடுத்து ஒரு ஷேப்புக்கு ஆக்கி அதை ஆற விட்டுறதேன். நல்லா ஆறின பிறகு தேவையான சைஸ்ல பீஸ் போட்டுக்கிடலாம். எனக்கு இன்னைக்கு டைம் இல்ல, இப்பவே பீஸ் போட்டுறதேன். நல்ல நெய் வாசத்தோட குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே குட்டீஸ் கேட்ட மாதிரி வெரைட்டியா ரெடி பண்ணி அதை பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு லாங் வீடியோவோடையும் மண்டேல இருந்து ரெகுலரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடையும் உங்களை மீட் பண்றேன். பாய்.